ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 21/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. மாலை 4:51 பின்பு பிரதமை. அதாவது இன்றைய நாளில் பௌர்ணமி இருந்துகிட்டு இருக்குது. பௌர்ணமிக்கு உண்டான வழிபாடுகள் விசேஷ பிரார்த்தனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கிரிவலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது மாலை 4:51 பௌர்ணமி முடிகிறதுனால அதற்கு முன்னாடி கிரிவல சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிறது நல்லது. நட்சத்திரம் பூராடம். அதிகாலை 2:49 பின்பு உத்திராடம். நல்ல நேரம் காலை 7:45 8 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்ட மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள். அதாவது 5ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால ஆக சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அதி அற்புதங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு அல்லது நீங்கள் எடுத்த உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் சிறப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமையை செய்ய கஷ்டப்படுவதும் காதல் செய்ய இஷ்டப்படுவதும் பிரபஞ்ச இயல்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அண்ணாமலையார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு திருவருள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது பாத யாத்திரைகள் மூலமாக பலன் கிடைக்கக்கூடிய, தீர்த்த யாத்திரைகள் மூலமாக திருவருள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விரக்தியான மனுஷ வாழ்க்கையில் திருப்தியான ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உப்பு தின்றவன் தண்ணீர் குடிப்பதும் தப்பு செய்தவன் கண்ணீர் வடிப்பதும் தவிர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ரண வேதனை விலகக்கூடிய நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே நீண்ட நாள் மருத்துவ துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவம் செய்யும் முனிவரை விட தானம் செய்யும் மனிதன் சிறந்தவன் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள். அதாவது எவ்வளவோ திறமைகள், யானை பலம் அப்படிங்கிற பலம் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அதை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அசாத்தியமான திறமைகள் வெளிப்பட்டு அதில் மிகப்பெரிய அனுமானங்களையும் ஆதாயங்களையும் அற்புதங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வனத்தில் சிங்கமாகவும் குணத்தில் தங்கமாகவும் வாழ்ந்து காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தனம் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது தான தர்மங்களுக்கு தனம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு தன வருமானங்கள் பெருகும். சமுதாய சேவையில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பொதுவாகவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்லமாக வாழ்வதை விட செல்வத்தோடு வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் மிகுதியாக கூடிய நாள். அதாவது உங்களுடைய திறமையும் உங்களுக்கான பெருமையும் இன்றைய நாளில் அதிகமாகும். ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காக்கா குருவி கட்டெரும்பு முதல் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கூட காதல் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க பிரளய தேவியை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பேச்சுக்கள் மூலமாக மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். சுக்கிர பகவானும் ராசி அதிபதியாக இருந்து சாதகமாக இருக்கிறதுனால மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலும் பண வருமானங்களும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பல ரகசியங்களை புரிஞ்சுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வேளவ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசின நிறைய பேர் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு, கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி வெகுமானமாக வாழ்ந்து காட்டக்கூடிய சூழல் அதிகரிக்கும். யதார்த்தம் இல்லாமல் ஏடாகூடமாக பேசினவங்கெல்லாம் இன்றைய நாளில் உங்களுடைய ஏற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபதாபங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாள். அதாவது உறவு சொந்த பந்தம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் உண்மையான பாசங்களும் உண்மையான மகிழ்ச்சிகளும் உண்மையான நெகிழ்ச்சிகளும் உலா வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. அதாவது நட்பு வகையில் நல்ல நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய அல்லது உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரபல்யமாக வாழ்வதை விட பிரயோஜனமாக வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பஞ்சபூத கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நாள். அதாவது பொதுவாகவே சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற தத்துவத்துக்கு மேலே நீங்கள் சிந்திக்காமல் செயல்பட்ட காரியத்தில் கூட நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு விவசாயம் சார்ந்த துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்தர்களையும் சிவ பக்தர்களையும் மதிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வள்ளல் குணம் பெருகக்கூடிய நாள். அதாவது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு, தன்னுடைய சொந்தம், தன்னுடைய பந்தம், தன்னுடைய நட்பு அப்படிங்கிறத விட அண்டை அயலாருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சினம் என்ற முன் கோபம் தவிர்த்தால் பணம் என்ற லாபம் சேரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஏழுமலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ந்து காட்டக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் தளர்ந்து போன வாழ்க்கையில் கூட வளர்ந்து காட்டக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நலிந்து போன தொழிலில் வளர்ந்து காட்டக்கூடிய பக்குவங்கள் வக்கணையாகவே அமையும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீரியத்தோடு செயல்பட்டால் காரியத்தில் வெற்றி உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க காளி காம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்.